ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ப்ளவுஸ் கட்டிங் ஒர்க் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுவும் நேர் கட்டிங் ப்ளவுஸு நம்ம வந்து எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு ஈஸியான மெத்தடில் போடுறது அப்படின்னு தான் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 1 மீட்டர் கிளாத் தான் வந்து எடுத்திருக்கோம். அந்த 1 மீட்டர் கிளாத்தை ஃபஸ்ட்டு 2ஆக ஃபோல்டு பண்ணிடலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பிரிண்ட் பக்கம் ஏதாவது வந்தது அப்படின்னா நீங்கள் அந்த சைடு ஸ்லீவுக்கு வர மாதிரி வந்து போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பிரிண்ட் பக்கம் இதுதான் வந்து வருது. இப்போ இதில் வந்து நான் பாருங்கள் கரெக்டான அளவில் மடிச்சுட்டு இதே போல் நம்ம வந்து வச்சுக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு தானே முன்ன பின்ன வருது, அதனால என்ன, அதை கரெக்ட் பண்ணலன்னா என்ன, அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினச்சிங்க அப்படின்னா நமக்கு அதில் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மடித்து தைக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டுக்கலாம். நீங்கள் வந்து இது 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு உங்களுக்கு எந்த அளவில் தேவையோ அந்த அளவில் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அடுத்தது ப்ளவுஸில் நம்ம வந்து இப்படி உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு கரெக்டாக அந்த கோட்டு மேலே நம்ம இந்த கிளாத்தை வந்து வச்சிடலாம். வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிசுறு வர இடத்துல சரியாக நான் வந்து ஒரு மார்க் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த சைடில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடில் நம்ம பிசுறு வந்து சரியாக மேலே தான் வந்து வருது, அதனால் அந்த மேலே வர இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு, இது வந்து ரெடி அளவு. ஓகேங்களா? ரெடி அளவு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல வந்து வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் நம்ம டாட்ஸ் மார்க் பண்ணுறதுக்கு அந்த குடஞ்ச பாகம் எடுக்கிறதுக்கு இந்த பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிசுரை இந்த 3rd டாட் வர இடத்துல இப்படி திருப்பி விட்டுணும். திருப்பி விட்டுட்டு இந்த இடத்துல வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். என்னோட விரல் இருக்கிற இடத்துல நான் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது இந்த பிசுரை வந்து நம்ம பேக் சைடில் வர அந்த ஸ்லீவ் கிட்ட வர பிசுரை இதே மாதிரி எடுத்து விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். நம்ம ஸ்லீவோட கட்டிங்க்கு இந்த 3 அளவுகள் மட்டும்தான் தேவை. நீங்கள் வந்து கரெக்டாக இந்த மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா, கர்வ் ஸ்கேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் இப்படி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம எடுத்த அளவுகள் 3 ஒன்று போல் வர மாதிரி இது மாதிரி வந்து வச்சுக்கலாம். அதே போல் நம்ம வந்து இந்த இடத்துலையும் சரியாக வந்து அந்த குடஞ்சி பாகம் சரியாக வர மாதிரி அதையும் வந்து இந்த இடத்துல நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவை இந்த இடம் வந்து கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். அதே மாதிரி அந்த கைக்கிட்டையும் இவ்வளோ தூரம் வந்து கரெக்டான அளவில் வந்து வரணும். அதுதான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக தேவை அப்படின்னு கிடையாது. நீங்கள் சரியான அளவு எடுத்துகிட்டு இது மாதிரி நீங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னாவே வந்து போதுமானதாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு தடவை ப்ளவுஸு கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஃபிட்டிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கடந்த வந்து ஒரு 2015 நான் வந்து கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து 2026 ஆகுது. ஒரு 11 வருஷமாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் தான் நான் கட் பண்ணி கஸ்டமருக்கு ஸ்டிச் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். அடுத்தது நம்ம ப்ளவுஸோட பேக் பார்ட் வந்து போட போகிறோம். அதுக்கு நான் அப்படியே கிளாத்தை வந்து திருப்பி வந்து போட்டு விட்டுட்டேன். இப்போ கீழே பாட்டம் மடிச்சு தைக்கிறதுக்காக நம்ம வந்து விட்டுடலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைடில் நம்ம சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணணும். இப்போ இந்த 2 சைடையும் ஒன்றா வச்சுட்டு இந்த இடத்துல அதோட சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். அதே போல் இந்த 2 ஷோல்டரும் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா வச்சுட்டு அதோட சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இதோட உயரம் வந்து இந்த ப்ளவுஸ் பேக் கழுத்தோட உயரம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத இப்படி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அந்த உயரத்தை நம்ம இந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளவுஸோட உயரம் அது வந்து எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ப்ளவுஸோட உயரத்தையும் நம்ம இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கிறோம். ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கலாம். நீங்கள் இதுக்கு டேப்பே யூஸ் பண்ண தேவையில்லை. டேப் யூஸ் பண்ணாமல் பர்ஃபெக்டாக உங்களால் அளவு ப்ளவுஸை வச்சு கட் பண்ண முடியும். இப்போ இந்த சென்டர் பாயிண்ட்டை கரெக்டாக நம்ம சென்டரில் வந்து வச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம வந்து அப்படியே கழுத்து போர்ஷன் கிட்ட வந்து கொண்டு போயிடலாம். பாருங்கள், நான் அப்படியே கழுத்து போர்ஷன் கிட்ட வந்து கொண்டு வந்துட்டேன். இந்த இடத்துல நம்மளோட கையை கரெக்டாக இதே போல் வந்து வச்சுட்டு நம்ம வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, மார்க்கர் வச்சா அப்படியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை வந்து நம்ம இப்படி லைட்டாக தள்ளி வச்சோம் அப்படின்னாலும் நமக்கு சரியான அளவு வந்து கிடச்சிரும். எந்த அளவுக்கு நீங்கள் இப்படி வந்து முன்னாடி கொண்டு வரீங்களோ அந்த அளவுக்கு அது கரெக்டான அளவில் வந்து வரும். கழுத்து அகலம் இல்லாமல் இருக்கும். அதுக்கு அடுத்தது ஒரு 1/4 இன்ச் அளவில் இந்த சைடில் விட்டுட்டு இந்த சைட்லேயும் ரெடி அளவு எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவையும் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அதுக்கு அடுத்தது கீழே இடுப்போட உயரம், இந்த இடுப்புல இருந்து மேலே வரையும் நமக்கு பாருங்கள் இந்த சென்டரும் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இது வந்து ரெடி அளவு. ஓகே, இதுல இருந்து நமக்கு மேலே வரையும் ஒரு 1/4 இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இது வந்து ரெடி அளவு. அப்புறம் இன்னும் ஒரு 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தையலுக்காக நம்ம வந்து விடுறோம். இப்போ ஆம்கோலோட வளைவு எடுத்துக்க போகிறோம். ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு நம்மளோட விரலை இந்த மாதிரி 3 இடத்துல வச்சுட்டு அப்படியே பேக் சைட் திருப்பி நம்ம விரலில் இருக்கிற இடத்துல மார்க் பண்ணோம் அப்படின்னாவே போதும். இப்போ இந்த அளவுக்கு நேராக நம்ம வந்து சரியாக கோடு போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெடி அளவு இதுதான் வந்து பேக் சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பலாம் அதிகமாக பிடிக்கலை, கம்மியாக தான் வந்து பிடிச்சிருக்காங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தான் பிடிச்சிருக்காங்க. அதனால நமக்கு அந்த இடத்துல கேப்புமே அவ்வளோதான் வந்து வருது. கழுத்துக்கிட்டையும் கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு நெக் போர்ஷன் கிட்டையும் சரியான அளவு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இந்த இடத்துல சரியாக நம்ம அப்படியே வந்து வரைஞ்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இந்த கர்வ் ஸ்கேல் இருக்குது பார்த்தீங்களா, ஆம்கோல் ஸ்கேலு, இதை வச்சும் நம்ம இந்த இடத்துல வந்து ட்ராயிங் பண்ணிக்கலாம். நம்ம 3 அளவு எடுத்தாங்களா, அந்த 3 அளவையும் இப்படி கரெக்டாக வச்சுட்டு இது மாதிரி போட்டாலே போதும். நம்ம எதுவுமே பெருசாக பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அப்படியே வரைய வந்தாலும் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரியும் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பார்ட் நம்ம வந்து நேர் கட்டிங் போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல எல்லாமே நேர் கட்டிங் அப்படியே வந்து பேக் பார்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டு ரெண்டையும் ஒன்றா வச்சு போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போயும் அந்த மாதிரி போடுறவங்க இருக்காங்க. நான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு தனித்தனியாக தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறது. பேக் பார்ட்டை வச்சும் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டு தனியாகவும் போட்டுக்கலாம். நேர் கட்டிங் அப்படிங்கிறதுனால நான் நேர்லேயே போட்டுக்கிறேன். கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க. அதை வந்து கரெக்டாக இதே போல் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேலேருந்து கீழே வரையும் இந்த இடத்துல இதோட டிஸ்டன்ஸ் எல்லாமே நமக்கு சரியாக வருதா அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம வந்து போடுறப்ப நமக்கு எச்சு மிச்சா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. சைடோட அளவு இது எல்லாமே சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட நீங்கள் அளவு வாங்கும்போது அது வந்து நமக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இல்லாத ப்ளவுஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா அது நம்ம இழுக்க அது இழுத்துக்கிட்டே தான் போகும். நமக்கு அது வந்து சரியான அளவு அதுலேருந்து கிடைக்காது. அதுக்காக தான். அடுத்தது இந்த சைடில் வர அளவை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் அளவு, நெக் அளவு, அப்புறம் இந்த சைடில் எல்லாமே அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 இன்ச் மட்டும் அப்படியே கீழே தள்ளிட்டு பட்டிக்கிட்ட ஒரு 1/4 இன்ச் தள்ளி மார்க் பண்ணுறேன். ஷோல்டரோட அளவு, ரெடி அளவு, எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு, ரெடி அளவு, எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு. அதுக்கடுத்து இந்த சைடில் நம்ம ஆம்கோல் கிட்ட இருந்து 1/4 இன்ச் மேலே தள்ளி ஒரு மார்க்கு, இந்த சைடில் 1/4 இன்ச் கீழே தள்ளி ஒரு மார்க்கு. இது வந்து எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இந்த சைடில் நம்ம வந்து கொடுக்கறது. இப்போ வளைவு எடுத்துடலாம். இப்போ அதே போல் நம்மளோட விரலை 3 இடத்துல வச்சுட்டு பேக்கில் திருப்பி இதே போல் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க உங்கள் விரல் இருக்கிற இடத்துல. இப்போ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த அளவுகள் எல்லாத்தையும் இதே போல் ஒன்றா இணைச்சிடலாம். நெக் போர்ஷன்லாம் வரையும்போது நீங்கள் ஸ்கேல் வச்சே வந்து வரைஞ்சிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட முன் உயரம் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டாட்டை வந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டரோட சென்டர் வந்து இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம மார்க் பண்ண பிளேஸ்லேயும் ஷோல்டரோட சென்டர் வச்சுட்டு மேலேருந்து கீழே வரையும் ஸ்ட்ரைட் லைன், அதுக்கப்புறம் ஒரு சின்ன பெண்ட் வரும். அப்புறம் ஒரு 1/4 இன்ச் தள்ளியும் நீங்கள் ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1/4 இன்ச் அளவில் தான் நான் பிடிப்பேன். அதனால தான் வந்து நான் 1/4 இன்ச் அளவு மட்டும் வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து எச்சா பிடிப்பீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச் அளவில் போடுவீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்த அளவுகள் எல்லாத்தையுமே இதே போல் ஒன்றா இணைச்சிடலாம். அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியாக அளவு ப்ளவுஸ் மட்டும் வச்சு இப்போ நம்ம ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டும் கட் பண்ணி எடுத்தாச்சு. எப்பயுமே கட் பண்ணுறப்ப நம்ம தான் வந்து அந்த கிளாத்துக்கு தகுந்த மாதிரி திரும்பி கட் பண்ணணும். நான் வந்து வீடியோக்காக மட்டும்தான் வந்து கிளாத்தை திருப்பி கட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ளவுஸ் கட்டிங்க்கு நமக்கு ஒரு 7-8 நிமிஷம் இருந்தாலே போதுமானதாக இருக்கும்.
இது எக்ஸ்பிளைன் பண்ணி நான் வந்து கட் பண்ணுறதுனால தான் எனக்கு கொஞ்சம் வந்து டைம் ஆகுது. இப்போ பேக் பார்ட்டு, அடுத்தது ஃப்ரண்ட் பார்ட்டு. இப்போ இது ரெண்டையும் வந்து ஷோல்டர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட நெக் போர்ஷனில் நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு கால் இன்ச் கூட சொல்ல முடியாது, ஒரு 1/4 இன்ச்சுன்னு ஒரு 2 பாயிண்ட் அளவு, அந்த அளவு வந்து வித்தியாசம் வருது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பார்ட்டில் லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, அவ்வளோதான். மற்றபடி இதில் வந்து மீதி எல்லா அளவுகளுமே சரியாக தான் இருக்குது. பேக் பாருங்கள், இது வந்து பேக் பார்ட்டு, இது ஃப்ரண்ட் பார்ட்டு. இந்த சைடில் இது வந்து நம்ம வரைஞ்சிருக்கிறது வந்து முன்பாகம், இது பின்பாகம். நமக்கு மீதி எல்லா அளவுகளும் சரியாக தான் இருக்குது. ஷோல்ட்ரு இது எல்லாமே வந்து கரெக்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த மிஸ்டேக்ஸுமே வந்து வராது. அடுத்தது ப்ளவுஸோட பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற கிளாத்தை இதை டபுளாக ஃபோல்டு பண்ணால் நமக்கு பத்துமா அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கண்டிப்பாக வந்து பத்தலை, பட்டி பெருசாக தான் இருக்குது. அப்போ இந்த வாக்கில் வந்து நம்ம டபுளாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம வந்து கொக்கி பக்கமே வந்து எடுத்துக்கலாம். கீழே வந்து மடித்து தைக்கிறதுக்காக விட்டுட்டு இந்த பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது இந்த சைட்லேயும் பிசுறு வர இடத்துல ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் நமக்கு வந்து இந்த ப்ளவுஸோட அளவு. இதுலேயே நமக்கு வந்ததுனாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்றேன். இன்னொரு பீஸ்க்கு நமக்கு இங்கே வருதான்னு பார்த்துக்கலாம். போதும், இந்த அளவே நமக்கு சரியாக இருக்கும். நம்ம இன்னொரு பீஸ் வந்து இதுலேருந்து எடுத்துக்கலாம். பட்டிக்கு வந்து இந்த ஊக்கு பீஸு, வி பீஸ்க்கு இந்த பீஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் மீதி இருக்கிறது பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் தான். இந்த கொஞ்சம் பிளேஸில் நம்ம எப்படி கிராஸ் பீஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே போல் நீங்கள் ஸ்கேல் வச்சு லைன் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு அப்போ தான் கரெக்டாக வரும். இல்லை நீங்கள் ஒரு இதாகவே அப்ராச்மெண்ட்டாகவே வந்து நீங்கள் லைன் கரெக்டாக போட்டு எடுத்துப்பீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியும் கூட எடுத்துக்கலாம். இதோட நெக் போர்ஷன் எல்லாமே கம்மி தான். நமக்கு பேக் நெக்கும் மேலே தான் இருக்குது, ஃப்ரண்ட் நெக்கும் மேலே தான் இருக்குது. அதனால் அதிகமாக வந்து நமக்கு இது கிராஸ் பீஸ் தேவைப்படாது. இதில் 4 பீஸ் இருக்குது, இதோட 6 பீஸ் இருக்குது. இந்த பீஸஸே வந்து போதுமானதாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.